God works in rhythm. தேவன் ரிதம், சுழற்சியின் அடிப்படையிலே வேலை செய்கிறார். Everything God creates. தேவன் எதையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரோ, நீங்க பிரீத்திங், உங்க பிரீத்திங் பாருங்க. ரிதம்னா தெரியும்ல, 2/4 அப்படிதான் சொல்லுவாங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க. அது ஒரு ரிதமெட்டிக்னு சொல்லுவாங்க. தேவன் செய்யற எல்லாத்துலயும் அந்த ரிதம் இருக்கும். காலை மாலை, இந்த எர்த்தினுடைய ரொட்டேஷன், உங்க பிரீத்திங், அதனால இந்த எர்த்தோட ரொட்டேஷன் இருக்கிறதுனால சீசன்ஸ் எல்லாமே சைக்கிள்ஸ்ல தான் வேலை செய்யுது. God works in cycles. ஏன்னா சைக்கிள் இருந்தாதான் birth உண்டாகும். If there is no cycle, there is no birth. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே நான் என்ன மேல இருந்தேன் இப்ப கீழே வந்துட்டேனே அப்படின்னா அந்த சைக்கிள் இல்லைன்னா birthing உண்டாகாது. இட்ஸ் a cycle. தேவனுடைய சிருஷ்டிப்புல நீங்க அந்த சைக்கிள் பார்க்கலாம். அதனாலதான் நீங்க செழிப்புல இருக்கும்போது வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். நான் வேற மாதிரி சொல்றேன். அத செழிப்பு காலத்தில் ஃபேமினுக்காக பிளான் பண்ணுங்க. ஃபேமின்ல இருக்கும்போது எப்படி ப்ராஸ்பர் ஆகிறது அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஏன்னா சைக்கிள். நம்ம ஃபேமின்ல இருக்கும்போது ஐயோ ஃபேமின்ல மாட்டிக்கிட்டுமே அதுல ஒரியாகி உங்களுக்கு ஒரு சொப்பனமே வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னும் 7 வருஷம் கழிச்சு நீங்க தரித்திரத்துல போறீங்கன்னு வந்துருச்சுன்னா 7 வருஷம் ஆக வேண்டியதே இல்லை, அடுத்த வருஷமே நீங்க தரித்திரத்துக்கு போயிடுவீங்க. நினைச்சே வந்துருச்சாமா தரிசனம் வந்துருச்சாமா. ஆனா ஞானம்ன்றது அது இல்ல. என் சூழ்நிலை இப்படி ஆக போகுது, அதுக்கு நான் கவலைப்பட போறது இல்ல. ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர். அதனாலதான் எகிப்தில பஞ்சம் வந்த போது கூட அவங்க பஞ்சத்தை அனுபவிக்கல. ஏன்னா அவங்க எங்க ஆயத்தமா இருந்தாங்க? செழிப்பு காலத்திலே ஆயத்தமாயிட்டாங்க. Don't stuck by the feeling of famine. வாழ்க்கையில சரியா நடக்கல என்பதற்காக, உங்க வாழ்வு இன்றைக்கு சரியாய் போகவில்லை என்பதற்காக இன்றைய சூழல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்னு இருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் நினைக்கிறேன். சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுது கொண்டு இருப்பாய் அப்படிம்பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாரு, என் கூட நட, என் பேஸ்ல நட, என் ரிதம்ல நட. நான் அழுறதுக்கு அழு, நான் அழாததுக்கு நீயே அழுற. சவுலுக்காக நான் அழல, நீயே அழுதுட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்ற வார்த்தை இதுதான். நீங்க இழந்து போன நிறைய காரியத்துக்கு அழுதுட்டு இருக்கீங்களே, அதற்காக தேவன் அழவில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன் அழாத காரியத்துக்கு நீங்க அழாதீங்க. அது முதல்ல நிறுத்த கத்துக்கோங்க. Work with God, walk with God. Don't linger where God left. தேவன் சவுல்ல இருந்து விலகிட்டார். விலகின பிறகு அந்த சவுலுக்காக நீங்கள் அழ வேண்டியதில்லை. எல்லா மனிதர்களும் நம்மளோட கடைசி வரைக்கும் நடந்து வர போறது இல்ல. நம்மளை விட்டு விலகி போன மனிதர்களுக்காக அழ வேண்டியதில்லை. நம்மளை விட்டு மனிதர்கள் விலகி போயிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்க அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை விட்டு ஒரு மனிதன் உறவுல இருந்தாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா they are not bad people. Their story ends in our chapter. நம்முடைய கதையில அவர்களுடைய பக்கங்கள் இங்கு நிறைவடைகிறது. அவ்வளவுதான். நானு திருநெல்வேலி போறதுக்காக ட்ரெயின் ஏறன்னு வச்சுக்கோங்க. பாம்பேல ட்ரெயின் ஏறன்னு திருநெல்வேலி போறதுக்காக வழியில பழகிட்டாங்க. 2 பேர் பழகிட்டாங்க. அவங்க ஆந்திரா பீப்புள், ரொம்ப நல்லா பழகிட்டாங்க. ரொம்ப, அதாவது சாப்பாடுலாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்க ஆந்திரால இறங்குறாங்க, நான் ஆந்திரால இறங்க முடியுமா? சில பேர், சில பாசக்கார பயணம் அப்படிதான் ஆயிடுறாங்க பாருங்க, வாழ்க்கையை பாழாக்கிறாங்க. இவங்க ஆந்திரால இறங்குறாங்களா, பழகிட்டாங்க, என்னத்த பண்ண, சரி நம்மளும் இறங்கிடுவோம். யுவர் டெஸ்டினி இஸ் நாட் டைட் வித் தேர் லைஃப். உங்களுடைய எதிர்காலம் அவருடைய வாழ்க்கையோடு கட்டப்படவில்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. சில இழப்புகள் நம்ம சந்திக்கணும், சில இழப்புகள் நம்ம விட வேண்டியது இருக்குது. அதை கேரி பண்ணாதீங்க. when God moves, move. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, நானு அந்த தேவனுடைய ஆவியானவர் டென்ட்ல வந்து அமர்ந்திருக்கும் போது நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கணும். நான் நகர்ந்து போகும்போது நீங்களும் கூடவே நகர்ந்து வரணும். நீங்க கூட நகர்ல அந்த ஆத்தும் அறுப்புண்டு போகும்னு சொன்னார். So stop playing around dead bones. இழந்தவைகளை குறித்து கவலைப்பட்டு, செத்து போனவர்களை குறித்து கவலைப்பட்டு அதுல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. prepare for your future. கண்டுபிடிங்க, எதுக்கு தண்ணி ஊத்துறீங்க? செத்து போனதுக்கா, வளராததுக்கா, உங்களால சரி செய்ய முடியாததுக்கா? சரி செய்ய முடியாததுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு தண்ணிய கான்கிரீட்ல ஊத்தினாலும் ஒரு விதை கூட அதுல முளைக்க போறது இல்ல. பட் வாட்டர், வாட் இஸ் அலைவ், வாட் இஸ் டிவைன். தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள்ல, உங்களுக்கு பொறுப்பா கொடுத்திருக்க காரியங்கள்ல தண்ணீர் ஊற்றுங்க. அந்த தண்ணீர் ஊத்தும் போதுதான் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். விளங்குதுங்களா? சோ அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது தேவன் எப்படி வேலை செய்கிறார் என்பதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. தேவன் எப்படி வேலை செய்கிறார்? சீசன்ஸ்ல வேலை செய்யறார். அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அப்ப நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறதா இங்க ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும், வறுமை வரும் பொழுது நான் ஆயத்தமா இருக்கிறேன் அதை சமாளிக்கிறதுக்கு.